எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரங்களோட பர்த்டே செலிப்ரேஷன். நான் எப்படி வீட்டில் வந்து சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு காலையில் வந்து வீக் டேஸில் தான் பர்த்டே வந்தது, தேர்ஸ்டே வந்திருந்தது. ஸோ காலைல ஹரிக்கு வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் இல்லையா, ஸோ அவனுக்கு லன்ச் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். லன்ச் வந்து ப்ராக்கலி ஒயிட் பாஸ்தா ப்ராக்கலி போட்டு தான். ஸோ அது வந்து அதுக்கு தேவையான அந்த தண்ணி இதெல்லாம் வந்து சூடு பண்ணிவிட்டு இந்த பூண்டு இதெல்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். மீனாட்சி அவகிட்ட படுத்திருந்தா நல்லா தூங்குவா. இப்போ வந்து நம்ம எந்திச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அவளையும் எந்திரிச்சிட்றா. ஸோ அவளையும் எந்திரிச்சு வந்துட்டா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு வந்து தண்ணி நல்லா சூடு பண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் ஆலிவ் ஆயிலும் உப்பும் போட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவு பாஸ்தா இருக்கும் போட்டு வேக வச்சுட்டேன். அங்கே சைட் பை சைடாக ப்ராக்கலி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாஸ்தா பண்ணுறதுக்கு வந்து ஒரு பேனில் வந்து நம்ம ஆலிவ் ஆயில் இருக்குது பார்த்திங்களா, அதை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் அதை போட்டு நல்லா அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ப்ராக்கலி கட் பண்ண ப்ராக்கலியும் சேர்த்துட்டு அது அந்த ப்ராக்கலி வந்து சீக்கிரமே வெந்துடும். ஸோ அது எண்ணெயிலே வதக்கிட்டு இருக்கும்போதே வெந்துடும். அதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் பெப்பர், அதுக்கப்புறம் வந்துட்டு இட்டாலியன் சீசனிங் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ப்ராக்கலி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா எல்லாம் ஆல் பர்பஸ் ஃப்ளார் போட்டு அது நல்லா வந்து அந்த பட்டரில் நல்லா வதங்கினதும் ஒரு கப் அளவு பாலை நல்லா சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஹெவி விப்பிங் க்ரீம் இருக்குது பார்த்திங்களா, அதையும் சூடு பண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கெட்டியாகணும், அது வரை வந்து நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பித்ததும் தனியாக ஃபஸ்ட்டு ப்ராக்கலியும் நம்ம வந்து வதக்கி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதையும் சேர்த்துட்டு நல்லா அந்த பாலோடு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் அந்த சீசனிங் போட்டுக்கிட்டு ஒரு டீஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இங்கிட்டு பின்னாடி வந்து பாஸ்தா வேக வச்சுருந்தது நல்லா வெந்துருச்சு. ஸோ அதிலேருந்து அந்த பாஸ்தா வேக வச்ச தண்ணி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு அந்த மற்ற தண்ணியெல்லாம் கீழே நல்லா வடிகட்டிட்டு வெந்த பாஸ்தாவையும் இந்த க்ரீமோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து இன்னொரு அடுப்பில் வச்சுட்டு காலையில் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எக் தோசை மாதிரி பண்ணி கொடுத்தேன். கொஞ்சம் மாவு இருந்தது, தோசை மாவு, அதில் ஒரு முட்டை, கொஞ்சம் சீரக பொடி, பெப்பர் பொடி போட்டு அதை நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து தோசை ஊற்றி அதில் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா பசங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் மீனாட்சி கூட நல்லா சாப்பிடுவா. ஸோ அந்த மாதிரி நான் வந்து ஊற்றி வந்து அன்றைக்கி வந்து ஹரிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தேன். அதுக்கப்புறம் லன்ச் பாக்ஸில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸுக்கு வந்து ஸ்ட்ராபெரி பண்ணி வச்சுருந்த வந்து அந்த ஒயிட் பாஸ்தா இருக்குது, ஒயிட் ப்ராக்கலி பாஸ்தா அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் வந்து இந்த மாதிரி தோலெல்லாம் உரிச்சிட்டு அதை 2ஆக வந்து கட் பண்ணி உள்ளே வச்சுட்டேன். ஹரி வந்து அங்கே சைட் பை சைடாக குளித்து ரெடி பண்ணி ட்ரெஸ்லாம் போட்டு வந்துட்டான். அவன் வந்து கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா வீட்டில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு போவான். லேட் ஆயிடுச்சு அப்படின்னா போகிற வழியிலே வந்து கார்லேயே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவான். ஏன்னா அவன் ஸ்கூல் போகிற டைம், அந்த கார் போகிற டைம் வந்து கரெக்டாக இருக்கும் அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு. அதனால் அவன் கையிலேயே அன்றைக்கி நான் வந்து தோசை சுட்டு கொடுத்து விட்டேன். அப்புறம் எங்கள் வீட்டுக்காரங்க வந்து டீ ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருந்தாங்க. பட் இவனை கிளப்புற அந்த இதில் வந்துட்டு டீ குடிக்கலை. திரும்ப நான் அவங்களுக்கு மைக்ரோவனில் சூடு பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தேன். எப்பயும் போல் தான் அந்த ரீடிங் லாக் நைட்டு வந்து என்ன புக்கு படித்தான் அப்படிங்கிறத நம்ம ஃபைலில் எழுதணும். நான் நைட்டு எழுத மறந்துட்டேன். ஸோ அவசரமாக வேகமாக அன்றைக்கி காலையில் தான் எழுதி அவனுக்கு நான் வந்து கொடுத்து விட்டேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல மழை, காலையிலே நல்ல மழை. ஸோ எங்கள் வீட்டுக்காரங்களும் வந்து அவனை விட்டுட்டு வந்தாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி வந்து கொஞ்சம் நேரம் வேகமாகவே முழிச்சிட்டா காலையில். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டே எதுவும் நான் நேரம் சாப்பிட கொடுக்கல, வெறும் தண்ணி மட்டும் தான் குடித்தா. அப்புறம் அவங்க அப்பா வச்சுக்கிட்டு இருக்கும்போதே தூங்கிட்டா. அதனால் அவளை உள்ள பெட்டில் போட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப வெயில் அடிச்சிட்டு இருந்தது. திடீர்னு டெக்ஸாஸில் வந்து கிளைமேட் டக்குன்னு மாறி கொஞ்சம் அந்த வெக்கே இல்லாமல் நல்லா ஜில்லுன்னு அந்த ஊட்டி கொடைக்கானல் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு கிளைமேட்டுக்கு இப்போ வந்துருச்சு.
அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரங்க வந்து ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. அன்றைக்கி வந்து தேர்ஸ்டே அப்படிங்கிறனால ஆஃபீஸ். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கொஞ்சம் அவருக்கு பிடிச்சது பண்ணலாம் ஸ்வீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஸ்வீட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூசணிக்காய் அல்வா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த பூசணிக்காய் அல்வாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி வெள்ளை பூசணிக்காய் இருக்குது பார்த்திங்களா, அதை கட் பண்ணி வச்சுட்டு துருவுறதை வச்சு ஒன்று ஒன்றா வந்து துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் துருவினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த துருவி வச்சுருந்ததை ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா தண்ணி தனியாகவும் அந்த பூசணிக்காய் துருவினது தனியாகவும் இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்து தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அல்வா பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நான்ஸ்டிக் பேனில் அந்த தண்ணி பிழிஞ்சு வச்சுருந்தேன் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டு கொதிச்சதுக்கப்புறமா அடுத்து அதை அந்த பூசணிக்காவை சேர்க்கணும். அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே மீனாட்சி பாப்பா வந்து எந்திரிச்சிட்டா. காலையில் தூங்கியிருந்தா பார்த்திங்களா, திரும்ப எந்திரிச்சிட்டா. அவளுக்கு ஃபேஸ்லாம் கழுவி விட்டு ப்ரஷ் லைட்டாக பண்ணி விட்டு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுத்துட்டு அவளுக்கு சாப்பிட, ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சாப்பிட ஏதாவது கொடுக்கணும். ஸோ அவளுக்கு நான் என்ன கொடுத்தேன்னா காலைல பாஸ்தா பண்ணியிருந்தேன் இல்லையா ஹரிக்கு லஞ்சுக்கு, அதுதான் நான் வந்து கொடுத்தேன். மீனாட்சிக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா 11ஆவது மாதம் போய்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் வந்து நான் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இந்த டைமில் வந்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு, நம்ம காரம் இந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஒரேடியாக இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக பண்ணணும். நான் வந்து அவளுக்கு 7 மந்த்லேருந்து கொஞ்சமாக கொடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் அவள் வந்து அந்த பாஸ்தா அன்றைக்கி சாப்பிட்டா. இங்கிட்ட சைட் பை சைடாக வந்து பூசணிக்காய் தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றினேன் இல்லையா, அது வந்து கொதித்ததும் துருவி வச்ச பூசணிக்காவும் சேர்த்து அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகணும். அந்தளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா எவ்வளோ பூசணிக்காய் அந்த வடித்து புழிஞ்சது போக நம்ம அது இருக்கும் பார்த்திங்களா, எவ்வளோ அளவு இருந்ததோ அந்த அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துக்கணும். பட் நான் அதை விட கம்மியாக ஒரு 1/4 கப் அளவு கம்மியாக தான் சேர்த்தேன். நான் வந்து 1 கப் பூசணிக்காய் இருந்துச்சுன்னா நான் 3/4 கப் சுகர் தான் சேர்த்தேன். அதுக்கப்புறம் அந்த பவுடர், கேசரி பவுடர் இருக்கும் பார்த்திங்களா, அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சுகர்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வரும். அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம பூசணிக்காய் வந்து கிண்டும் போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். திரும்ப அந்த சுகருக்குள்ளே வந்து அதை அப்சர்வ் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் விடாமல். இது மீனாட்சியும் சாப்பிட்டு முடிச்சுட்டா. ஸோ அவளையும் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி விட்டுட்டு இங்கிட்ட வந்து கொஞ்சமாக அந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் கட்டியாகிற ஸ்டேஜில் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் வந்து நெய் விட்டு இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தேன். மொத்தமாக நெய் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 8 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் ஜெல்லி அந்த கன்சிஸ்டன்சி வரும், இப்படி பிரட்டி போட்டால் நல்லா விழுவிழுன்னு இருக்கும். அந்த இது வரையும் வேறு மாற்றி வச்சுட்டு இங்கிட்ட வந்து லாஸ்ட்டாக கொஞ்சம் நெய் ஊற்றி முந்திரி இல்லைனா ஏதாவது சீட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சு, நம்ம இஷ்டம் தான். நான் வந்து முந்திரி மட்டும் போட்டு நெய்யில் நல்லா வறுத்து போட்டு அந்த பூசணிக்காய் அல்வாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து பவுலில் மாற்றி வச்சுட்டேன். எங்கள் வீட்டுக்காரங்க வந்து இந்த இது வந்து நல்லா சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவரோட ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவருக்கு மட்டும் இல்லை, எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் சிக்கன் பிரியாணி. ஸோ அதுக்கு பிரியாணி அஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்டு சைட் பை சைடாக பிரியாணி பண்ணால் எப்போயுமே கத்திரிக்காய் குச்சி பண்ணுவேன். ஸோ அதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் பெப்பர், கடுகு, வெந்தயம் போட்டதுக்கப்புறமா நல்லா க்ளீன் பண்ண கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அதில் புதினா, கொத்தமல்லி கட்டு இலை கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனை போகிற வர வதக்கிக்கிட்டேன். அந்த அது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. ஸோ கொஞ்சம் வந்து மஞ்சள் பொடி, ஒரு மிளகா இருக்குது பார்த்திங்களா, பச்சை மிளகா, அது ஒரு 5-6 போட்டு கொஞ்சம் மல்லிப்பொடி, சீரகப்பொடி, மிளகா பொடி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததும் ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது தக்காளி வதங்குற அளவுக்கு மூடி வச்சுட்டேன். இங்கிட்டு பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு காரத்துக்கு போடுற மிளகாய் பொடி போட்டு நல்லா அந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தயிர் வந்து ரொம்ப புளிக்கக்கூடாது, புளிக்காத தயிர், கெட்டி தயிராக அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன்.
தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ வெங்காயம் போட்டோமோ அந்த அளவுக்கான தக்காளியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி அந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு, உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 பச்சை மிளகா போட்டு மூடி வச்சுட்டேன் அந்த தக்காளி மசிகிற அளவுக்கு. இங்கிட்டு கத்திரிக்காய் வந்து பொடி போட்டதுக்கப்புறம் நல்லா அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவு புளியை வந்து நான் புளி தண்ணி ஊற்றிட்டு அப்புறம் நார்மல் வாட்டர் ஒரு அரை கப் ஊற்றிக்கிட்டு அந்த கத்திரிக்காய் கொச்சுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கெட்டியாகிற அளவுக்கு மூடி வச்சுட்டேன். பிரியாணியில் பார்த்திங்கன்னா அந்த தக்காளி போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா இந்த மாதிரி மசிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து அளந்து வச்சுருந்த தண்ணி நல்லா சுடு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். அந்த தண்ணி இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கிரேவியோடு சேர்ந்து கொதிக்கணும். ஸோ அதனால் மூடி வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து கத்திரிக்காய் கொச்சு வேறு அடுப்புக்கு மாற்றி கொதிக்க வச்சுட்டு இங்கிட்டு வந்து ரைஸ் வடிக்கணும், தனியாக வச்சு தான் போடுவோம், தம் போட போகிறோம். ஸோ அதனால் ரைஸுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இங்கிட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் சிக்கன் போட்டு ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வந்து நல்லா மூடி வச்சு வேக வச்சுட்டேன். அப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வேக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கிட்ட ரைஸ் நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன். பாஸ்மதி ரைஸ் ஒரு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த அளவு 3/4 கிலோவுக்கு தேவையான அளவு தான் நான் அந்த மாதிரி பிரியாணி பண்ணியிருக்கிறேன். இதோட அளவுக்கு டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அது வந்து இந்த மாதிரி தனியாக வந்து 3/4 பாகம் வெந்ததும் அதை வடிச்சிட்டு நம்ம இந்த சிக்கன் வந்து மொத்தமாக 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வேக வச்சுருக்கேன். அது வெந்ததுக்கப்புறமா உப்பெல்லாம் நம்ம அரிசி தனியாக வேக வைக்கும் போது உப்பு கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ அந்த வேக வச்ச ரைஸ் 3/4 பாகம் வெந்த ரைஸையும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் போட்டு சைடு இந்த மாதிரி புகை வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி புகை வரங்கிற ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேம் மாற்றிட்டு மேலே ஒரு வெயிட்டான திங்ஸ் தூக்கி வச்சுட்டு 20 மினிட்ஸ் வந்து நான் வந்து தம் போட்டு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்தேன். சூப்பராக நல்லா உதிரியாக வந்திருந்தது. அவனுக்கு சைட் பை சைடாக வந்து சிக்கனில் வந்து பெப்பர் சிக்கன் மாதிரி பண்ணிக்கிட்டேன். அது ஆல்ரெடி நிறையா டைம் போட்டதுனால நான் வந்து அது டீட்டெயிலாக காட்டலை. கத்திரிக்காய் கொச்சும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக சாப்பிட்றதுக்கு வச்சாச்சு. பிரியாணி இங்கிட்டு பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன், இங்கிட்டு கத்திரிக்காய் கொச்சு, எக்கு, அப்புறம் காலைல பண்ண அந்த பூசணிக்காய் அல்வா, தயிர் வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எங்கள் வீட்டுக்கு நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட லஞ்சுக்கு வந்தாங்க ஆஃபீஸில் இருந்துட்டு. ஸோ அவர் வரையுமே நாங்கள் வந்து லஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மீனாட்சி வந்து கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு திரும்ப சாப்பிட்டா இல்லையா, காலையில் விளையாண்டுட்டு திரும்ப தூங்கிட்டா. அவள் தூங்கிக்கிட்டு இருக்க டைமில் நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நான் அப்புறம் ஆதிரன் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ எங்கள் வீட்டுக்காரங்க வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அந்த கேப்பில் வந்து மீனாட்சி வந்து தூங்கி எழுந்திரிச்சிட்டா. ஸோ அவளை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஆதிரனும் சாப்பிட்டு முடிச்சிட்டான். அதுக்கப்புறம் மீனாட்சிக்கு கொஞ்சம் அந்த பாத்திரம் முன்னாடி கொஞ்சம் உட்கார வச்சோம், என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்கறதுக்கு. ஃபஸ்ட்டு அவள் கை போடுறது பீஸ் தான், சிக்கன் பீஸ் எடுத்து வாயில் வச்சு. அன்றைக்கி கொஞ்சம் லைட்டாக காரம் இருந்தது. பட் அவளுக்கு வந்து அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருச்சு. லைட்டாக அப்படியே சாப்பிட்டுட்டே இருந்தாள். என்னடா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்காங்களே. இப்போ வந்து இந்த 10 மந்த் முடிஞ்ச பேபிஸ்க்கு நம்ம வந்து நல்லாவே சிக்கன் கொடுக்கலாம். அது வந்து நல்லா வெந்திருக்கணும், சிக்கன் சாஃப்டாக வெந்திருக்கணும். அது மாதிரி நம்ம எப்போயுமே வீட்டுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, மசாலா ஐட்டங்கள் அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் ரொம்ப கம்மியான, அதாவது ஒரு பிஞ்ச் கணக்கு அல்லது ஒரு 180 டீஸ்பூன் கணக்கு அந்த மாதிரி கணக்கில் போட்டு நம்ம ஸ்பைஸஸ் சேர்த்து இந்த மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் நம்ம நல்லா வேக வச்சு கொடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. பேபிஸ் நல்லா சாப்பிடுவாங்க. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 மந்த்தாவது முடிஞ்சிருக்கணும் பேபிக்கு வந்து இந்த மாதிரி நான்வெஜ் நல்லா கொடுக்கறதுக்கு. அதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து டேஸ்ட் கொடுத்துக்கலாம். பட் இந்த மாதிரி மசாலாலாம் போட்டு கொஞ்சம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், டைம் எடுக்கும். முன்னாடியே கொடுக்கக்கூடாது. அவங்களுக்கு நல்லா சுவைச்சி சாப்பிட தெரியணும். அந்த டைமில் தான் நம்ம கொடுத்தா நல்லா சாப்பிட்ருவாங்க.
அதுக்கப்புறம் ஹரியும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். அதுக்கப்புறம் ஈவினிங்காக வந்துட்டு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் கேக்கு கேட்டிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எக்லெஸ் தான் பண்ணியிருந்தேன். ஏன்னா இது புரட்டாசி மாதம்னால என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, இந்த எக்கெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக எக்லெஸ் தான் அன்றைக்கி நான் பண்ணேன். இதோட ரெசிபி எல்லாமே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அளவுகள் எல்லாமே. ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பட்டர், பவுடர் சுகர், அப்புறம் ஆயில் இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா கண்டென்ஸ்டு மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அது போட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். ஸ்பைஸ் சைட் பை சைடாக வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார், பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர், இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாலும் ஒயிட் வினிகரும் சேர்த்து தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இதெல்லாம் அந்த ஃபஸ்ட்டு இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் போட்டு நல்லா இது பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பட்டர் ஆயிலெலாம் அடித்து எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கொஞ்சம் அந்த மில்க்கு வினிகர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் 3 6 இன்ச்சுக்கான அளவு இது இந்த கேக்கோட இது. ஸோ அதையும் 3 6 இன்ச் பேனில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு அது சரியான அளவு நல்லா ஊற்றி எடுத்துகிட்டு அவனுக்குள்ளே 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அது வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 25 மினிட்ஸ் வந்து டைமர் வச்சேன். ஃபஸ்ட்டு வேகலை, திரும்ப ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 மினிட்ஸ், மொத்தமாக 35 மினிட்ஸ் வந்து எனக்கு வந்து ஆச்சு கேக் இந்த பேக் ஆகிறதுக்கு. அதை எடுத்து தனியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பூரியும் சன்னா மசாலா பண்ணலான்னு சொல்லிட்டு சன்னா மசாலாவுக்கு ஃபஸ்ட்டு அந்த கிரேவியெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதை நல்லா அரைச்சிட்டு சன்னா மசாலாவும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பூரிக்கு வந்து கொஞ்சமாக மாவு பிசைஞ்சு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்க வந்து கொஞ்சம் நேரம் பூரி போட்டு எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ட்ரிப்பு அவங்க வந்து பிசைஞ்சு ஒவ்வொருத்தவங்களும் பூரி ஒவ்வொருத்தவங்க தேய்க்க ஒருத்தவங்க போட்டு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு பசங்களை உட்கார வச்சு சாப்பிட சொல்லியாச்சு. ஸோ ஏன்னா மறுநாள் ஸ்கூல் இருக்குல்லையா, அதனால் வேகமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க சாப்பிட்டதுக்கப்புறமா தான் கேக் கட் பண்ணோம். ஏன்னா ஃபஸ்ட்டே கேக் கட் பண்ணால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் பசங்கள்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு கேக் கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கேக்கெல்லாம் கட் பண்ணி ஒவ்வொரு பவுலில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடல்ட்ஸ் எல்லாம் வந்து உட்காந்து பேசிகிட்டே சாப்பிட்டோம். ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி வந்து பர்த்டே செலிப்ரேஷன் போச்சு. கேக் வந்து வேகமாக அவசரமாக பண்ணேன். ஏன்னா ஈவினிங் தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். உடனே பட்டர் க்ரீம் பண்ணி டக்குன்னு சும்மா சிம்பிள் எங்கள் வீட்டுக்காரங்க எங்கள் வீட்டுக்காரங்க க்ரீம் ரொம்ப இருந்தால் பிடிக்காது. ஸோ க்ரீம் கூட வேண்டாம் எனக்கு அப்படின்னாங்க. நான் தான் க்ரீம் இல்லாமல் கேக் இருந்தால் நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக மட்டும் க்ரீம் அப்ளை பண்ணி சும்மா ஒரு சிம்பிள் டிசைன் மட்டும் போட்டு கேக் ரெடி பண்ணோம். அப்புறம் நம்ம கலாஸ்கோச்சரில் நிறைய பேர் இந்தியாவிலேருந்து வந்து கேட்டிருந்தீங்க, இந்தியாவுக்கு ஷிப்பிங் பண்ணுவீங்களா, உங்கள் கலெக்ஷன்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இந்தியாவில் ஷிப்பிங் பண்ணலை, பட் கண்டிப்பாக நாங்கள் வந்து ஃப்யூச்சரில் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ணும்போது நாங்கள் எல்லாருக்குமே நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஷிப்பிங் பண்ணுற ஐட்டங்கள் அதாவது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே யூஎஸில் தான் இருக்குது. எங்கள் இப்போ நான் இருக்கிற வீட்டில் தான் இருக்குது. இங்கேருந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு ஷிப்பிங் பண்ண முடியாது. பட் வந்து ஃப்யூச்சரில் இந்தியாவில் அதுக்குன்னு ஒரு யூனிட் ஆரம்பித்து பண்ணலான்னு பிளான் இருக்குது. அந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்குரிய ப்ரொசீஜர் எல்லாமே முடித்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன். பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இந்தியாவில் வந்து ஷிப்பிங் பண்ணுவோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.